ஆனா புதுசா 2 பேர் உள்ள இறங்கி அவங்களே ஆரம்பிக்கிறாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் 2 பேர் இறங்குறாங்க. நாங்க போய் ஆட்டத்தை மாத்த போறோம், எல்லாருடைய முகத்தை தனித்தனியா கிழிச்சி எறிய போறோம்ட்டு பிரஜின் அவர்கள் சொல்றாரு. லிட்டரலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ போறது எப்படின்னா, இந்த கொரில்லா செல் இருக்கும்ல, கொரில்லா செல்லுக்குள்ள போற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது. அது வந்து முகத்திரையை கிழிக்கிறதுக்கான வேலை இல்லை, வாழ்க்கையே முடிச்சு வைக்கிறதுக்கான வேலை. அது உள்ள அப்படிப்பட்ட கொரில்லா செல் ஆட்கள்லாம் இருக்காங்க. விஜய் பாரு பொறுத்த வரைக்கும் பணிவுனா மூஞ்சி தூக்கி அடிக்கிறதே பணிவு தான். அதுவே அவங்களோட லெவலுக்கு சொல்றேன். பாரு வந்து சொல்றாங்க யார்கிட்ட, வாட்டர்மெலன்ட்ட, இந்த மாதிரி வந்து கமருதீன் வந்து என்னை வந்து அன்வான்ட் டச் பண்ண பார்த்தாரு, நான் வந்து கண்டுபிடிச்சி சென்ஸ் பண்ணிட்டேன், நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணாருன்னா அது மிகப்பெரிய தப்பு தான். ஏன் விஜய் பாரு இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு தெரியல. எச்ச வந்து கேமரால தெரியுது. ஏற்கனவே இப்படிதான் ஒரு வாட்டி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி சரி ஓகே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். சரி, நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்ல, நமக்குள்ளேயே நீங்க ஆரம்பிக்கிறீங்க நாங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள திடீர்னு 2 பேர் ஆரம்பிக்கிறது யாருன்ற சொல்றதுக்கே உங்களுக்கு ரோல் ஆகுது, அது ஆரம்பிக்கிறதுக்கே நமக்கு ரோல் ஆகுது. ஆனா புதுசா 2 பேர் உள்ள இறங்கி அவங்களே ஆரம்பிக்கிறாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் 2 பேர் இறங்குறாங்க. ரொம்ப நாள் நம்மளும் வைல்டு கார்டு நம்மளாம் போய் சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. பாத்தீங்க எல்லாம் நடந்துச்சு. நீங்களே சொல்லுவீங்க அன்றே கணித்தார்கள் அவர்கள் அப்படின்னு கிளிப்பாங்க. ப்ரோமோ பார்த்துட்டு வந்துட்டு பேசுறீங்களா, கமெண்ட் அடிக்க வர. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வைல்டு கார்டு சொல்லிட்டோம். ஏன்னா சீசன் ஆரம்பிக்க முன்னாடி நாங்க சொல்லிடுவோம். வந்துச்சுன்னா நம்ம தான் சொன்னோம், ஃபர்ஸ்டா சொல்லிடலாம்ல, அதனால அப்படி சொல்லுவோம். பட் 2 வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க. ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாமிங் பிரஜின் இல்லைங்க, திவ்யா கணேஷ் வராங்க. பிரஜின் கிடையாது, திவ்யா கணேஷ் வராங்க. இன்னொன்று வந்து மேபி உங்களுக்கு சாமிங்கா பிடிச்சிருக்கூடிய பிரஜின். எனக்கு இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ பிரஜின் நல்லா இல்ல, அப்போ நல்லாதான் இருக்காரு. இப்படி இல்லைன்றீங்க. இல்ல நீங்க பிரஜின் தான் சொல்ல வரீங்களோன்ட்டு நான் கொஞ்சம் திவ்யா கணேஷ் தான் நான் சொல்ல வந்தேன் நான். சரி, இப்போ கிரஷ் மெட்டீரியல் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். கிரஷ் மெட்டீரியலா? கிரஷ்னா நம்ம எப்பயும் திவ்யா கணேஷ் தான். இல்ல இதுக்கு முன்னாடி யாரை வச்சிருந்தீங்க? கிரஷ் இருக்கும்யா, அதெல்லாம் எதுக்கு இப்ப கிளறிட்டு அதை விடுங்க, எபிசோடு வாங்க. இவங்க 2 பேரும் வந்து இப்போ இது வைல்டு கார்டில் வராங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப வாங்குது. ஆமா, ஆரவாரமா தொடங்குறாங்க பிக் பாஸ் சீசன்ல. இவங்க தான் ஆரம்பிச்சு வைக்க போற வைல்டு கார்டு. வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோமோல எல்லாரோட முகத்திரியை கிழிக்கிறதுக்காக நாங்க ஆமா 2 பேரும் அதே சொல்றோம். அப்படியா? உள்ள வர என்ன கிழிக்கிறாங்க அவங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆமா, உள்ள இருக்கிறவங்களோட பேச்சுக்களும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. நாங்க போய் ஆட்டத்தை நடவடிக்கை சரியில்லை, உண்மைதான், இப்படிதான் நடந்துக்கிறேன். பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. நாங்க போய் ஆட்டத்தை மாத்த போறோம், எல்லாருடைய முகத்தை தனித்தனியா கிழிச்சி எறிய போறோம்ட்டு பிரஜின் அவர்கள் சொல்றாரு. லிட்டரலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப போறது எப்படின்னா, இந்த கொரில்லா செல் இருக்கும்ல, கொரில்லா செல்லுக்குள்ள போற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது. அது வந்து முகத்திரையை கிழிக்கிறதுக்கான வேலை இல்லை, வாழ்க்கையே முடிச்சு வைக்கிறதுக்கான வேலை. அது உள்ள அப்படிப்பட்ட கொரில்லா செல் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆமா, ஒரு இடத்துல சூதானமா பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, நேற்று உள்ள எபிசோடுக்கு வருவோமா? நேற்று உள்ள எபிசோட் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. இந்த 24/7 நம்ம பார்த்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அதில் வந்து பல முறை ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, இந்த கேமராவில் எச் துப்புரால வச்சுக்காதீங்க திவாகர் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. திவாகர் வழக்கம் போல சோத்து எடுத்துறது வாயில கொஞ்சம் சோத்து அமுக்கிட்டு நடிப்பு அரக்கன்னு போட்டாப்புல எச்ச வந்து கேமரால தெரியுது. ஏற்கனவே இப்படிதான் ஒரு வாட்டி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. சரி ஓகே. நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு அலம்பரெல்லாம் பண்ணாரு. இப்போ வந்து அதை நிறுத்தலை. அவர் உள்ளே போய் வந்து அதே மாதிரி தான் என்னன்னா, இங்கே நம்ம ஸ்டுடியோ கேமரா துப்பிட்டு இருந்தவர் இப்போ பிக் பாஸ் கேமராவில் போய் நடிப்பு அப்படின்னு போட்டாரு. சாப்பாட்டு துகள்கள் வந்து கேமரால யாரும் துடைப்பாங்கன்னு தெரியல. இது என்ன ஆச்சுன்னா, பாக்குற நம்ம போன்ல பாத்துட்டு இருப்போம், நிறைய தூக்கி போட்டுறோம் போன், எல்லாருக்கும் முகத்திலயும் அப்படியே படுற மாதிரி. ரொம்ப அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்றனா ரொம்ப வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டுருங்க. சாப்பிட்ற நேரத்தில் பிக் பாஸ் எடுத்து வச்சுட்டு உட்காந்தீங்க அப்படின்னா, நான் பார்த்துட்டு இருந்தேன் நடிப்புன்னு அப்படியே தூக்கி போட்டேன் போனை டக்குன்னு. போன்ல வந்து தெரியுது. விஜே பாருவோட அட்ராசிட்டி வந்து நாளுக்கு நாள் அலப்பற தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி. யூடியூப்ல இந்த ரவுடியை பத்தி தெரியுமா அப்படின்னா, அவரோட அட்ராசிட்டிம்பாங்கல்ல, ஹிஸ்டரி ஷீட் அந்த மாதிரி விஜய் பாரு வந்து நீங்க அட்ராசிட்டின்றீங்க. சரி, அவங்களோட அட்ராசிட்டி தான் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சி எல்லாம் நேற்றுள்ள எபிசோட் பார்த்துருப்பீங்க. என்னன்ட்டு துணி வாஷ் பண்ணிட்டு அந்த துணியை வந்து நல்லா மடிச்சு வச்சுட்டு நார்மலா கொடுக்குறவங்க கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கனி அவங்க தான் துணி கொடுத்துருக்காங்க போல. கனி துணி இது வேணே சொன்னது மாதிரி இருக்கு. இல்லைங்க, துணி
இல்ல அவர் எல்லாம் யோசிச்சு வந்துருவாரு. இங்க வந்து ஃப்ளோல வந்துருச்சுன்னு ஏமாத்தாரு நம்ம கிட்ட. இல்ல அந்த பணியை வந்து இவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா தனி துணி பனி வேற என்ன இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, பேசலாம் கண்டென்ட் அதுக்கு அப்புறமா. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க நார்மலா ஒரு பணிவான கொடுக்கறதுனா எப்படி கையில கொடுக்கறது இல்ல டீசெண்டா போய் வச்சுட்டு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பணிவுனா மூஞ்சில் தூக்கி அடிக்கிறதே பணிவு தான். அதுவே அவங்களோட லெவலுக்கு சொல்றேன். இல்ல அவங்களோட எந்த அளவுக்கு பணிவா கொடுத்துருக்காங்கிறத கனியாக்கட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு துணி அப்படியே வீசிடுறாங்க. வீசிட்டு அவங்க சும்மாவே ஆடுவாங்க. சாப்பாட்டுக்கே அரசியல் பண்றீங்களே நீங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் வாய் திறக்கிறாங்க. இதோட எதிரொலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப சாரி கேட்கணும், சாரி கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு கனி வந்து விஜய் பாருட்டியா சாரியா? ஆமா, இவங்க அகராதியில சாரின்னு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தையாச்சு அவங்களுக்கு. இல்ல அது இங்கிலீஷ் வார்த்தை சாரி. பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று டைலாக் அப்படி எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். அதனால சரி சாரி கேட்டாதான் சாரி கேட்கணும். கண்டிப்பா பாத்தீங்களா இப்ப என்னைய பேசுறோட இதுக்குதான் எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது. சரி எதுல விட்டேன்? சாரி கேட்கறதுல விட்டீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. இவங்க பழைய பிளாஷ்பேக் எல்லாம் அப்படி இழுக்கிறாங்க. நீங்க தான் சாப்பாட்டை வச்சு அரசியல் பண்ணி கூலி மாதிரியா? ஆமா, சாப்பாட்டை வச்சு அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு இவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆளாளுக்கு கிடைக்கிற இடத்துல போற போக்குல எல்லாம் ஸ்கோர் பண்ற மாதிரி எல்லார்ட்டையும் உரண்டு இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது, சாரியே கேட்காம ஒரு விஷயத்த பண்ணி நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்குங்கிறத சொல்லாம சொல்லிக்கிட்டு அவங்களோட போக்குல அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. பயங்கர சண்டை போல கத்திட்டு இருந்தாங்க. மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு கத்திட்டு இருந்தாங்க. கனி திரு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சுன்னு நம்ம பிரஜின் சொன்ன மாதிரிதான். எல்லாரும் நாவடக்கம் இல்லை, நடவடிக்கைகள் சரியில்லை, மொத்தத்தில் இவர்கள் எல்லாருமே வந்து திகாரில் செல்ல வேண்டியவர்கள் பிக் பாஸில் வந்தது மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்க பேச இன்னொரு ஒரு இது ஒன்று நடந்துச்சு. நான் அது வந்து இந்த ரீலா உங்களுக்கு அமிச்சேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, திவாகர் உட்காந்துருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த 24/7 வருது, நீங்க எபிசோட் பார்க்க முடியாது. அதனால எங்களோட இதை பார்த்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் பாக்குறவங்க அதான் லைவ் தான், லைவ் பார்க்குறவங்க இருப்பாங்க, எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல. அதில் சொல்றேன் நான் என்னன்னா, இவர் வந்து உட்கார வச்சுட்டாங்க. யார்? நம்ம வாட்டர்மேலன் உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு பக்கத்துல இடது பக்கம் வந்து எஃப்ஜே உட்காந்துருக்காரு. நேரா வந்து அரோரா முத்தம் கொடுக்குற மாதிரி வராங்க. ஓகேவா, உதரை கிட்ட எடுத்துட்டு போயிட்டு எஃப்ஜே முத்தம் கொடுத்துட்றாரு. அந்த முத்தம் கொடுத்து வாயை எடுக்கிறாங்க. அப்ப இவர் வந்து கண்ணை திறந்து பாக்குறாரு. எஃப்ஜே தான் கிஸ் அடிச்சதுன்னு தெரியாது இவருக்கு. இவர் அரோரா கொடுத்து நினைச்சிட்டு என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி முகம் அப்படியே தேஜஸா இருக்கு. அப்படியே முகம் க்ளோ ஆகுறாப்புல. அப்படியே இந்த இதுலலாம் வரும்ல, இந்த ஃபேஸ் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரத்துலாம் அப்படியே இந்த சூரியன் நேரம் இருந்து டால் அடிக்குது மூஞ்சி, அந்த மாதிரி டால் அடிக்குது மூஞ்சி. இவர் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, இது அரோரா தான் கொடுத்தாங்களான்னு கூட கேட்டிருக்கலாம். அவரு அப்படி கேட்கல. அடுத்து ரம்யா கொடுக்க போறாங்களா, ரம்யா எப்ப கொடுப்பாங்க அடுத்து? ஏன்னா இவரு கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பெண்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமையில கொடுத்தது எஃப்ஜே. அதனால மீசை எல்லாம் வச்சிருக்காப்புல, குத்தாதா இல்ல இவரு இக்னோர் பண்றாருன்னு தெரியல. மீசை எவ்வளோக்கு இருக்கும், மீசை லைட்டா குத்தனா குத்திட்டு போகுது அப்படின்னு. இல்ல இந்த கிஸ் கொடுத்த சீன்ல ஒரு சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னா கனி பனி வந்துச்சா, இப்ப கிஸ் மிஸ். என்னன்னா அடுத்து ரம்யா கொடுப்பாங்களா அப்படின்னு அவளோட காத்து இருந்தா அப்படியே பிளாஷ்பேக் போட்டோம்னா அப்படியே ஸ்டார்டிங் எபிசோட்ல ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் கிஸ்ஸுக்காக எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அதாவது சண்டைலாம் போட்டுக்கலாம், ஓகே, கிஸ் கிடைக்குது அப்படின்னா சமாதானம் ஆயிடுவாரு. இவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு. யார்? நம்ம வாட்டர்மேலன் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு. ஜெயிலுக்குள்ள வந்து வினோத்தும் வியனாவும் யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அப்போ வந்து இவர் பேசுறாரு, வியனா தான் நினைக்கிறேன், எனக்கெல்லாம் வந்துமா மற்றவங்க தட்டில் போட்டு சாப்பிட்றதே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. வினோத் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, நீ பேசுறது வந்து தீண்டாம பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா ஆக்சுவலாகவே வந்து எனக்கு அப்படி இருக்கும்பா அப்படின்னு சொன்ன ஆளு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அரோரா இன்னொரு 2-3 பேர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டர்மெலன் துண்டை கையில் வச்சுட்டு, இந்த முனையை நான் கடிச்சு திங்கிறேன், இந்த முனையை நீ கடிச்சு தின்னு பண்ணாரு. சுபிக்ஷா பண்ணாரு, 2 பேர்ட்ட பண்ணாரு. பாருட்டு நீ தின்றியா அப்படின்னு கேட்டாரு. ஒரே வாட்டர்மெலன்ல வேற பக்கத்தை கடிக்கும் போது வியனாவும் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் கேட்கறேன். ஒரே வாட்டர்மெலன் துண்டுல 2 பக்கம் கடிக்கும் போது ஒன்னும் தெரியல. அப்ப தெரியல, சோத்துல தட்டு வந்து சோறு போட்டு திங்கிறதுனா ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு டீட்டெயில்டா பேச வேண்டிய விஷயம் இருக்கு. பட் இது இன்னைக்கு பேச முடியாது, நாளைக்கு பார்த்து டீட்டெயில்டா பேசலாம். என்ன அப்படின்னா, பாரு வந்து இன்னைக்கு ப்ரொமோல வந்து சொல்றேன், இது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் அப்டேட். இது ப்ரொமோல வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாரு வந்து சொல்றாங்க யார்கிட்ட, வாட்டர்மெலன்ட்ட, இந்த மாதிரி வந்து கம்ருதீன் வந்து என்னை வந்து அன்வான்ட் டச் பண்ண பார்த்தாரு, நான் வந்து அதை கண்டுபிடிச்சி சென்ஸ் பண்ணிட்டேன், நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணாருன்னா அது மிகப்பெரிய தப்பு தான். யாருடைய கன்சென்ட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை அன்வான்ட் டச் பண்ணுறதோ இல்லை டச் பண்ணுறது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அது அக்செப்டபுள் கிடையாது. ஆனால் இவங்க வந்து இந்த டச் அதை பற்றி நான் பேச வரல, அதை பற்றி என்னுடைய கருத்து இல்லை. அது வந்து அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம். நான் பேசுறது என்ன அப்படின்னா,
இவங்களும் இவன் அவர் பேர் என்ன திவாகர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, டக்குன்னு போய் கமருதீனோட ஃப்ரெண்ட் ஆனாங்க, இப்போ சண்டை போட்டாங்க, திரும்ப திவாகருடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ட்ரையாங்கிள் மாறி மாறி. நாளைக்கே வந்து ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் துஷாரை ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். துஷார் சொல்லிட்டாரு, நான் கேப்டன் ஆனோடனே என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பாக்குறீங்களா, போயிட்டு வாங்க விஜய் பாரு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன் விஜய் பாரு இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்காக போய் யார்ட்டையாவது ஒருத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு டீம் டேக் போட்டு WWF மாதிரி சண்டை போடல ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதான் ப்ராப்ளம். இங்க ஒரு ப்ராப்ளம்னா அங்க மாறிக்கிறது, அங்க ஒரு ப்ராப்ளம்னா அங்க மாறிக்கிறது. இருக்கிற எல்லாரும் கூட ஒரு ரெடி டீம் டேக் போட்டு சண்டை போடுறது மட்டும் தான் பாக்குறாங்க. ப்ராப்ளத்தை அப்படி அப்படி பிரிச்சு மாறிக்கிறது. ஆனா இப்ப கேமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சண்டை போடுறது தான் கேம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கேம் சுவாரஸ்யமாவே இல்லை. கேம் வந்து எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருப்போம். முன்னாடி உள்ள எபிசோட்லாம் கேமுக்குள்ள சண்டை வரும், சண்டையே கேம், சண்டை மட்டும் தான் இருக்கு. குரூப்பிசம் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், ஃபன் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபன்னெல்லாம் ரொம்ப கம்மி தான். வினோத் மட்டும் தான் கொஞ்சம் ஃபன் பண்றாரு, மற்றபடி ஃபன் ரொம்ப கம்மி. எப்படின்னா சண்டை போட்டுக்கிறான், தொண்டை திறந்துட்டு கத்துறான், ஓ அப்படின்னு கத்துனா ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா பாரு, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ப்ரோமோ விஷயத்தில், பாரு வந்து கமருதீன் இந்த மாதிரி அன்வான்டா டச் பண்ணுறான் அப்படின்ட்டு வாட்டர்மேலன் திவாகர் கிட்ட சொல்றாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாட்டர்மேலனே அப்படியாப்பட்டவர் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு நாங்க சொல்லல, அதுல சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, பாரு வந்து வினோத் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு பார்த்தா கமருதீன் பக்கத்துல நிக்கிறான். இது என்ன விஷயம், இந்த பேசின விஷயம் எதுவுமே கமருதீனுக்கு தெரியாது. இது வந்து அவங்களுக்குள்ள டீட்டெயிலா பேசுறது. ஆனா இது தெரியாம கமருதீன் வந்து அவருக்கு பாரு கிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவர் கூடவே நிக்கிறாரு. இந்த கொடி படத்துல தனுஷா த்ரிஷா கூடவே இருந்துட்டு முதுகுல குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதான் இப்போ எப்படின்னா எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு சேஃப் ஸ்பாட் இருக்கணும். நான் வந்து வாட்டர்மேலன்ட்ட பேசுகிறேன்னா வாட்டர்மேலன் நீ ஆளாக இருக்கணும், கமருதீன் நீ ஆள், எஃப்ஜி ஆள், கனியா இப்படி எல்லா இடத்துலையும் எனக்கான ஆதரவு மட்டும் வச்சுட்டு. ஆனால் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க அவங்க எல்லாருமே. ஒரு நாமினேஷன் வந்தால், ஒரு கேம் வந்தால் எல்லாருமே அவங்க தான் மாட்டி வர்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன். பட் பாரு வந்து இதே கேம்னு நினச்சி ஆடாமல் கொஞ்சம் கேம் விளாண்டா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் பரபரப்பான ஆட்டத்தில் ரெட் கார்டு யார் வாங்க போகிறான்றது தெரியல. ரெட் கார்டா? ஆமாம், அப்படி கண்டிப்பாக கொடுக்கணுமே. அப்படிலாம் இல்லை, பண்ணாங்கன்னா ரெட் கார்டு தருவாங்க, கொடுக்குற. ஆனால் வந்து இது இருக்குது இன்னைக்கு வந்து எபிசோடில் அவங்க பாரோட கம்ப்ளைண்ட் ப்ளஸ் வைல்டு கார்டு என்ட்ரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நாளைக்கு வந்து பேசிடலாம். ஓகே.